இன்றைய வார்த்தை யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆமேன். தேவன் நம்மை நோக்கி பயப்படாதிருங்கள் என்று கூறுகிறார். கர்த்தர் நமக்கு இரட்சிப்பை அருளுகிறார். நம் முன்னால் வழி இல்லாதது போல் தோன்றினாலும் தேவன் வழியை உண்டு பண்ண வல்லவர். நாம் பயப்படாமல் கர்த்தரை நம்பி நிற்கும்போது கர்த்தர் நமக்கு விடுதலையை தருவார், வழியை தருவார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போகும்போது ஒருபுறம் பின்னால் துரத்தி வரும் பார்வோனின் சேனைகள், ஒருபுறம் முன்னால் வழியை அடைக்கும் சிறந்த சமுத்திரம். இவ்விதத்து மத்தியில் தேவன் அவளை பயப்படாதிருங்கள் என்று கூறுகிறார். அதுபோலத்தான் நாமும் வழியே இல்லை, எல்லா கதவுகளும் அடைத்துவிட்டது என்று நாம் நினைக்கும்போது தேவன் நம் பயத்தை அகற்றுகிறார். தேவன் நம் வாழ்வில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார். தேவன் நம்மை பயமுறுத்துகிற எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அச்சுறுக்கும் எந்த தீவினைக்கும் நிரந்தர முடிவை உண்டாக்குவார். கர்த்தாவே, இன்று என் பாவங்களையும் கவலைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். நான் பயப்படாமல் நம்பி வாழ நிற்க எனக்கு உதவி செய்யும். உம்மை நம்பி நிற்க எனக்கு கிருபை தாரும். உமது இரட்சிப்பை விடுதலையும் எங்களுக்கு தாரும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளைக்கான கிருபை அப்படியே நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்த முடியாது ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களையும் மிஷனரிமார்களையும் போதல்களையும் அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மேம்படுவதாக, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவனுக்கு மேம்படுவதாக. நீர் ஆசீர்வதியும், பாதுகாத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இந்த வசனை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரே. தேவைகள்லாம் சந்திங்கப்பா. குடும்பங்கள் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறப்பா. என்னோடு கூட இருந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியாக பேராக நீ ஆசிரியங்கப்பா. ரட்சிப்பை காண வழி செய்யுங்கப்பா. இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டாதபடிக்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், பாதுகாத்துக்கொள்ளும், பலப்படுத்துங்கப்பா. தேவையெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. இரத்த கோட்டைகளை மூடி மறுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவையும் மிக்க செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.